ஆணவ பேச்சு எதிரொலி. உதயநிதியை சட்டசபையிலிருந்து வெளியேற்ற வேண்டும். தமிழக ஆளுநருக்கு போன அதிரடி புகார். கோட்டை வாசலில் வெடிக்கப் போகும் போராட்டம். வணக்கம் நண்பர்களே. தமிழக சட்டசபையில் முதல் நாளிலே இந்துக்களுக்கு எதிராக ஆணவமாக பேசி வசமாக மாட்டிக்கொண்டுள்ளார் உதயநிதி ஸ்டாலின். ஏற்கனவே இந்து சனாதனத்துக்கு எதிராக திமிராக பேசியதால் தான் இந்த தேர்தலில் திமுகவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சரியான பாடம் கற்பித்துள்ளார்கள். என்றாலும் திமுக திருந்துவதாக இல்லை. தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் திமுகவின் உதயநிதி இன்னும் சட்டசபையில் சபாநாயகரை வாழ்த்தி பேச வேண்டிய இடத்தில் தேவையில்லாமல் மீண்டும் சனாதனத்தை ஒழிப்போம் என்று பேசி வம்பை விலை கொடுத்து வாங்கியுள்ளார். இதன் காரணமாக அவருக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. இப்படி பேசினால் அரசியலில் தன்னை பரபரப்பான தலைவர் ஆக்கிவிடுவார்கள். விஜயை விட தன்னைத்தான் பெரிய தலைவராக தமிழ்நாடை கூர்ந்து கவனிக்கும் என்று நினைத்துக் கொண்டு இவர் இந்த சனாதன விவகாரத்தை கையில் எடுத்து மீண்டும் சர்ச்சையில் சிக்கிக் கொண்டுள்ளார். இதன் காரணமாக தமிழ்நாடு தொடங்கி டெல்லி வரை இருந்து பல பாஜக தலைவர்களும் உதயநிதியின் இந்த திமிர் பேச்சுக்கு எதிராக கண்டனங்களை பதிவிட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் உதயநிதிக்கு எதிராக விஸ்வ இந்து பரிஷத் ஒரு அதிரடி போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறது. முன்னதாக தமிழக டிஜிபி மற்றும் தமிழக ஆளுநரிடத்திலும் அவர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதையடுத்து விஸ்வ இந்து பரிஷத் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக என்பது காலம் காலமாக இந்துக்களுக்கு எதிரான அரசியலை செய்து கொண்டு வருகிறார்கள். அதனால்தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு இந்துக்களும் திமுக மீது வெறுப்பில் இருக்கிறார்கள். அந்த வெறுப்பை தான் இந்த தேர்தலில் அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார்கள். இந்த நேரத்தில் தமிழக சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை அளிப்போம் என்று கூறியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சனாதன தர்மம் என்றால் என்னவென்று இவருக்கு தெரியுமா? அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாவது இவருக்கு புரியுமா? எதுவுமே தெரியாமல் இந்துக்களுக்கு எதிரான அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக தலையும் தெரியாமல் வாளும் தெரியாமல் இவர் செய்யும் இந்த அரசியல் இவர்களது முட்டாள்தனத்தை தான் வெளிப்படுத்துகிறது. ஏற்கனவே சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு போன்று அழிக்க வேண்டும் என்று இவர் பேசிய அந்த பேச்சுக்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அதோடு இதுவரை பொது வழியில்தான் இப்படி பேசி வந்தார் உதயநிதி. ஆனால் இப்போது தமிழக சட்டசபையிலும் இந்த இழிவான கருத்தை அவர் வெளியிட்டுள்ளார். சட்டசபையில் இடம்பெற்றிருக்கும் அனைத்து எம்எல்ஏக்களும் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். மக்களுக்கு தேவையான பல நலத்திட்டங்களை செயல்படுத்தவும் சட்ட ஒழுங்கை பாதுகாப்போம் என்று பல வாக்குறுதிகளை கொடுத்து சட்டசபைக்கு செல்லும் அவர்கள் மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசாமல், மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யாமல் தேவையற்ற இதுபோன்ற சனாதன கருத்துக்களை வெளியிடுவது இவர்களது மக்கள் விரோத அரசியலை தான் வெளிப்படுத்துகிறது என்று கூறியுள்ள விஸ்வ இந்து பரிஷத், சட்டசபையில் முக்கிய பிரச்சனைகளை விவாதிக்காமல் மத அரசியல் செய்யவே உதயநிதி விரும்புகிறார் என்பதையும் அவரது இந்த பேச்சு உறுதிப்படுத்துகிறது. அதனால் அவர் பேசிய இந்த அருவருக்கத்தக்க பேச்சை அவை குறிப்பிலிருந்து சபாநாயகர் நீக்க வேண்டும். உதயநிதி மீது சட்டப்படி வழக்கு பதிவு செய்ய வேண்டும். முக்கியமாக தான் பேசியதற்கு அவர் மன்னிப்பு கேட்கும் வரை சட்டசபையிலிருந்து நீக்கி வைக்க வேண்டும். சட்டசபையின் கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கும் விஜய் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் அவரது இந்த பேச்சு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் செல்லும். அதனால் இதுபோன்று தொடர்ந்து இந்து மக்களை காயப்படுத்தி கொண்டு வரும் திமுகவின் இந்த ஆணவ பேச்சுக்கு எதிராக விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் நாங்கள் போராட்டங்களை முன்னெடுக்கப் போகிறோம். தமிழக ஆளுநரும் இந்த விவகாரத்தில் உதயநிதி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார். அதோடு தமிழக முதலமைச்சரான விஜய் உதயநிதி மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழக சட்டமன்றத்தின் கோட்டை வாசலில் அவருக்கு எதிராக நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட போகிறோம். உதயநிதி மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்குமாறு எங்களது இந்த போராட்டம் தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க நடைபெறும் என்று விஸ்வ இந்து பரிஷத் ஒரு பரபரப்பு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதோடு டெல்லி பாஜக தரப்பிலிருந்தும் உதயநிதியின் இந்த பேச்சுக்கே எதிராக கண்டன அறிக்கைகள் வெளியாகி கொண்டிருப்பதால் இந்த பேச்சுக்கு அவர் சட்டசபையில் வருத்தம் தெரிவிக்காவிட்டால் அரசியல் ரீதியாக அவருக்கான எதிர்ப்புகள் வலுக்கும் என்பது தெரிய வந்துள்ளது. அதனால் இந்த விவகாரத்தில் தமிழக ஆளுநர் அர்லேக்கர் கண்டிப்பாக உதயநிதி மீது தக்க நடவடிக்கை எடுப்பார் என்பதும் தெரிய வந்துள்ளது. என்றாலும் உதயநிதியின் இந்த பேச்சுக்கு எதிராக தனது கருத்தை பதிவு செய்துள்ள முதலமைச்சர் விஜய் அடுத்தபடியாக அவர் மீது எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதை அனைவரும் உற்று நோக்கி வருகிறார்கள். அதோடு திமுகவை பொறுத்தவரை மத ரீதியான ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி விஜயையும் மத சர்ச்சைக்குள் சிக்க வைத்து அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தார்கள். அதனால்தான் முதல் நாளே சம்பந்தமே இல்லாமல் சனாதனம் குறித்து பேசியுள்ளார் உதயநிதி. இப்படிப்பட்ட திமுக தான் நாங்கள் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு மத சார்பற்ற அரசியல் செய்கிறோம், சமூக நீதி அரசியல் செய்கிறோம் என்று மார்த்தட்டிக் கொள்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி. தாவேகாவின் குதிரை பேரம். விஜய் மீது மு.க. ஸ்டாலின் நேரடி குற்றச்சாட்டு.
சட்டசபையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கையில்லா தீர்மானம் வாக்கெடுப்பில் 144 எம்எல்ஏக்கள் ஆதரவு பெற்று விஜயின் ஆட்சி தொடரும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக திமுக எடப்பாடி அணி, சி.வி. சண்முகம் அணி என 2 துண்டுகளாக உடைந்திருக்கும் நிலையில் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் விஜய்க்கு வாக்களித்துள்ளார்கள். இதன் காரணமாகவே அவருக்கு 144 எம்எல்ஏக்களின் ஆதரவு கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இன்று விஜயின் தமிழக வெற்றி கழகம் குதிரை பேரம் நடத்துவதாகவும் அதிமுக என்ற குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பதாகவும் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் மு.க. ஸ்டாலின். அந்த அறிக்கையில் இன்று சட்டசபையில் திமுக எம்எல்ஏக்கள் நம்பிக்கை ஓட்டெடுப்பை புறக்கணித்து வெளிநடப்பு செய்துள்ளார்கள். அதேபோன்று திமுக கூட்டணியுள்ள கட்சிகளும் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். என்றாலும் விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய முஸ்லீம் லீக் கட்சிகள் தமிழ்நாட்டின் ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த நம்பிக்கை ஓட்டெடுப்பில் விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்துள்ளார்கள். அதனால் இந்த விவகாரத்தில் அனைவரது நம்பிக்கையையும் சிதைக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகம் செயல்பட்டுள்ளது. குறிப்பாக தூய ஆட்சி என்று சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கும் இவர்கள் பிளவுபட்ட அதிமுக என்னும் குழம்பிய குட்டையில் மீன் பிடித்துள்ளார்கள். அதிமுக எம்எல்ஏக்களை தமிழக வெற்றி கழகம் குதிரை பேரம் பேசி விலைக்கு வாங்கியுள்ளது. ஆரம்பமே இப்படி இருந்தால் முடிவு எப்படி இருக்கும்? இதற்கு பெயர்தான் தூய சக்தியா, இல்லை அடுத்த கட்சி எம்எல்ஏக்களையும் தூக்குற சக்தியா? தமிழக வெற்றி கழகத்தின் இந்த செயலை பார்த்து அவர்களுக்கு வாக்களித்த மக்களே வருத்தப்படும் நிலை உருவாகியிருக்கிறது. அதோடு அதிமுக எம்எல்ஏக்களுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட அமைச்சர் பதவிகளை கொடுக்க போகிறீர்கள் என்பதையும் மக்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். உங்களது தூய அரசியல் எப்படி இருக்க போகிறது என்று தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுடன் சேர்ந்து நாங்களும் பார்க்கத்தான் போகிறோம் என்று அந்த அறிக்கையில் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அடுத்த செய்தி. விஜய்க்கு வாக்களித்த 25 அதிமுக எம்எல்ஏக்களின் பதவியை பறித்த எடப்பாடி. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தால் கண்டிப்பாக அந்த கட்சி உடைந்துவிடும் என்று ஏற்கனவே கருத்துக்கள் வெளியாகி வந்தது போன்று தற்போது அதிமுக 2 துண்டுகளாகி இருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு 22 எம்எல்ஏக்களும், சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அணிக்கு 25 எம்எல்ஏக்கள் ஆதரவளித்துள்ளார்கள். இந்த 25 பேரும் விஜய்க்கு ஆதரவாக இன்றைய தினம் சட்டசபையில் வாக்களித்திருக்கிறார்கள். இது அதிமுகவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து எம்எல்ஏ பதவியை பறித்து விடுவேன் என்று கூறியுள்ளார். அதோடு இன்று அவர்கள் 25 பேரின் கட்சி பதவியை பறித்துள்ளார் எடப்பாடி. மேலும் எம்எல்ஏக்கள் கட்சி தாவல் சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்றால் 3/2 பங்கு மெஜாரிட்டி இருந்தால் அவர்கள் தப்பித்து விடுவார்கள். அதோடு முறைப்படி இந்த எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய வேண்டும். அப்போதான் அவர்களது எம்எல்ஏ பதவி காப்பாற்றப்படும். அதிமுக எம்எல்ஏக்களாக மட்டுமே இருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்தால் அது கட்சி தாவலாகவே பார்க்கப்பட்டு அவர்கள் மீது அந்த சட்டம் பாயும். அப்போது 2/3 பங்கு எம்எல்ஏக்கள் அவர்கள் அணியில் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அவர்களது எம்எல்ஏ பதவி தகுதி நீக்கம் செய்யப்படும் என்று சட்ட வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதன் காரணமாகவே அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமி தங்கள் மீது வழக்கு தொடுத்து தங்களது எம்எல்ஏ பதவியை பறித்து தங்களை டம்மியாக்கிவிடக் கூடாது என்பதற்காக அதிமுகவிலிருந்து வெளியேறியுள்ள 25 எம்எல்ஏக்களும் முறைப்படி விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விடுவார்கள் என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளன.